Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas Craft. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். கார்ட்போர்ட் இல்லைன்னா இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். அதுவுமே குட்டி குட்டி சர்க்கிளாக 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தோட யூனிட்டும் நான் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃப்ளவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக 6 பீஸ் டோட்டலாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு பீஸ்லேயும் ஒரு பெட்டல் பண்ண போகிறோம். ஃப்ளவர் பெட்டல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பெட்டல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிச்சிட்ருக்கேன். சர்க்கிளை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரியே நீங்கள் மடிச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். திரும்பவும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் சர்க்கிளாக மடிச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக லைட்டாக மடித்து ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். திரும்ப நான் இன்னொரு பேப்பரில் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதே சேம் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிளாக மடிக்கணும், திரும்ப குவார்ட்டர் சர்க்கிளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி திரும்பியும் மேல் பக்கமாக எடுத்துகிட்டு வந்து மடிக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ டோட்டலாக 6 பீஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். மொத்தமாக 6 பீஸையும் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போது ஃப்ளவரோட பெட்டல் 2 முடிச்சிருக்கோம். இதே மாதிரி 6 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்ப்போம். 3 பெட்டல்ஸாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒட்டுறது காமிச்சிட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் 3 பெட்டல்ஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டிட்டு இந்த 3 பெட்டல்ஸையும் திரும்ப ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 பெட்டல்ஸையும் தனித்தனியாக ஒட்டியிருக்கோம் இல்லையா? இதை இப்போ ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் ஒரு கோல்டன் ஆஃப் பீட் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் ஆஃப் பீட் ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ளவர் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஒரு கலர்ஸ்லேயும் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம். டோட்டலாக 9 கலர்ஸில் நான் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 9 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பேப்பரில் நம்ம பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேப்பரை 4ஆக மடிச்சுட்டு இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஷீட் ஃபுல்லாக நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபுல்லாக பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பர் ஸ்டிக்ஸையும் ஜஸ்ட் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி அதில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அதில் ரோல் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக மடிச்சுட்டு விடக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா பேப்பர் ஸ்டிக்ஸையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு வந்து விட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீப்பர் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஃப்ளவரோட க்ரீப்பர் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பேப்பர் ஸ்டிக்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாட்டில் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகாலோடைய பாட்டில் இருக்கும் இல்லையா? அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டுறது தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கிள் ஷேப் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இதுக்கு மேலே தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீப்பர் எல்லாத்தையும் அந்த எண்ட் ஆஃப் த பார்ட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடில் உள்ளன் த்ரெட் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம், ஆணியில் மாட்டுறதுக்காக. ஸோ இதை ஒட்டி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு எல்லா க்ரீப்பர்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒட்டுறதுக்காக நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்கிளை சுற்றி அரேஞ்ச் பண்ணி இது எல்லாத்தையும் ஒட்டிடலாம்.
இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 காமிச்சேன்ல, ஒன்றை கீழே வச்சு இதை ஒட்டிட்டு இதுக்கு மேலே இதை நான் ஒட்டுறேன். கவர் பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ளவர்ஸையும் இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சாச்சு. இதை நான் வாலில் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துருந்தது. கலர் பேப்பர் இல்லைன்னா கூட நீங்கள் ஒயிட் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.